ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். எப்படி டக்குன்னு சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பல்லாரி வெங்காயம் வந்து நார்மல் சைஸில் 2 எடுத்துக்கிட்டேன். பழமான தக்காளி 3, பச்சை மிளகா வந்து 3 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணுன்னா பச்சை மிளகா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் முழு மிளகு. இப்போ நம்ம பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்ததும் நம்ம இதில் சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்க்குறப்ப அந்த எண்ணெய் வந்து மேலே தெரிக்கும். இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் நம்ம அதை பிரட்டி விட்டுடலாம். 1,5 ஸ்பூன் மல்லித்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ சிக்கன்லேயே தண்ணி விடும். நான் வந்து சிக்கன் வேகிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம். நல்லா சிக்கன் நல்லா கொதி வந்து நல்லா வெந்ததும் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா சுண்டி வந்துடும் தண்ணி. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.